சிக்னலை மீறி சரக்கு ரயிலை ஓட்டுநர் இயக்கியதே விபத்துக்கு காரணம். ரயில்வே ஆணைய தலைவர் தகவல். ரயில் விபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல். ரயில்வேவின் மோசமான நிர்வாகமே விபத்துக்கு காரணம் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சாடல். தமிழ்நாட்டிற்கு நீட் நுழைவுத் தேர்வு தேவையில்லை. ராணிப்பேட்டையில் நடைபெற்ற திருமண விழாவில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. டெபாசிட் போய்விடும் என்ற அச்சத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறது. திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி குற்றச்சாட்டு. திமுகவும் ஏற்கனவே பல இடைத்தேர்தல்களை புறக்கணித்துள்ளது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. ஆளுங்கட்சியால் இடைத்தேர்தல் கேலிக்கூத்தாக மாறிவிட்டதால் அதிமுக போட்டியிடவில்லை என்றும் விளக்கம். உள்ளாட்சித் தேர்தலிலும் அதிமுக போட்டியிடுமா புறக்கணிக்குமா என்பதை எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பார். EPS-ஐ முதல்வர் வேட்பாளராக ஏற்கும் கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வரலாம் எனவும் நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு RB உதயகுமார் பேட்டி. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே 1 மாதமே ஆன ஆண் குழந்தை உயிரிழந்த வழக்கில் திடீர் திருப்பம். சித்திரையில் பிறந்த குழந்தையால் உயிருக்கு ஆபத்து என ஜோதிடர் கூறியதை நம்பி கொலை செய்த தாத்தா கைது. கோயம்புத்தூர் மருதமலை அடிவாரத்தில் யானை தாக்கி ஒருவர் காயம். நேற்று முன்தினம் அதிகாலையில் பேருந்துக்காக நின்றிருந்தபோது யானை தாக்கிய CCTV காட்சி வெளியானது. சென்னை செங்குன்றம் அருகே வெளிவட்டச் சாலையில் விபரீதம். ரேஸில் ஈடுபட்ட ஆட்டோ மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் உயிரிழப்பு. தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் 26ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையில் மிதமான மழையும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகும் என கணிப்பு. மேகதாது அணை தொடர்பான மத்திய அமைச்சர் சோமண்ணாவின் பேச்சுக்கு ராமதாஸ் கண்டனம். நடுநிலைமையும் நம்பகத்தன்மையையும் இழந்துவிட்டார் என காட்டம். வெளிமாநில பதிவெண் கொண்ட 547 ஆம்னி பேருந்துகளை பதிவு செய்ய நாளை காலையுடன் அவகாசம் முடிவு. கூடுதல் அவகாசம் கோருவதற்கு பேருந்து உரிமையாளர்கள் திட்டம். மதுரையிலிருந்து பெங்களூருவுக்கு இயக்கப்பட உள்ள வந்தே பாரத் ரயிலின் சோதனை ஓட்டம். ரயில் இயக்கம் பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகிறது. தண்ணீர் தட்டுப்பாடு உள்ள நிலையில் டெல்லியில் குடிநீர் குழாய்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு. அடையாளம் தெரியாத நபர்கள் சேதப்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை. அசாமில் தொடரும் மழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம். சிக்கிமில் கனமழையால் தனித்தீவாக மாறிய மாங்கன் மாவட்டம். பிரான்சில் தொடங்கியது உலகின் மிகப்பெரும் ஆயுத கண்காட்சி. ரஷ்யா, இஸ்ரேல் நாடுகள் பங்கேற்க தடை விதிப்பு. T20 உலகக்கோப்பையில் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியது வங்கதேசம். 106 ரன்கள் மட்டுமே எடுத்த போதும் நேபாளத்தை 21 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. அண்மை செய்தி. ஜெயங்கொண்டம் அருகே பேரனை கொன்றதாக தாத்தா கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கலைவண்ணன் இணைப்பில் இருக்கிறார். கலைவண்ணன், தாத்தாவே இப்படி ஒரு செயலை செய்வதற்கான காரணம் என்ன? அது குறித்த விவரங்கள். கண்டிப்பாக இப்ப இந்த
அதாவது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள உட்கோட்டை வடக்கு உட்கோட்டை கிராமம் வடக்கு வெள்ளாயத்தை சேர்ந்த வீரமுத்து மகள் சங்கீதா இவருக்கு கும்பகோணம் அருகே உள்ள சுந்தர பெருமாள் கோவில் கிராமத்தைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றது. ஒரு ஆண்டுகளான நிலையில கடந்த 38 நாட்களுக்கு முன்பு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. கடந்த 14ஆம் தேதி பிறந்த இரவு பிறந்தது. இந்த குழந்தையானது கடந்த 14ஆம் தேதி யாரோ துணியால் சுட்டி கிளியல் அறையில் உள்ள நீரில் மூழ்கி போட்டு கொலை செய்துள்ளனர். பாலமுருகன் திருப்பூரிலிருந்து அந்த இறந்து போன குழந்தையின் தந்தையார் திருப்பூரில் கம்பெனியில் வேலை பார்த்த போது தொடர்பு போன் பண்ண போது குழந்தை சவுண்டுக்கு இல்லாததால் குழந்தையை காணவில்லை என்ன தேடிட்டு அவங்க மனைவியிடம் கேட்ட போது குழந்தை காணவில்லை, வீட்டுக்கு வந்து தேடி பார்த்தனர். அப்பொழுது அனைவரும் குழந்தை காணவில்லை அவங்க மனைவி அக்கம் பக்கத்தில் தேடி பார்க்கும்போது ட்ரம் தொட்டில் இறந்த நிலையில குழந்தை துணியால் சுற்றி மர்மமான முறையில் இறந்து ட்ரம்மில் போட்டுள்ளனர். இது குறித்து ஜெயங்கொண்டம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இறந்த குழந்தையை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஜெயங்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இந்த குழந்தை இறப்பு குறித்து தாத்தா வீரமுத்து, அவங்க பாட்டி ரேவதி, பெரியம்மா அனிஷியா ஆகியோரை வீட்டில் உள்ள அனைவரையும் காவல் நிலையம் அழைத்தும் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதில் தாத்தா அந்த இறந்து போன குழந்தையின் தாத்தாவான வீரமுத்துவை போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்ட போது அந்த வீரமுத்து என்பவர் கூறிய போது சித்திரை மாதத்தில் பிறந்ததால் தனக்கு அதாவது தாத்தாருக்கும் உயிருக்கு ஆபத்து வருவதாகவும் கடன் இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஆளாவதாக ஜாதகர் பார்த்ததில் ஜாதக ஜோதிடர் கூறியதாக வீரமுத்து என்பவர் தனது பேர குழந்தையை என பாராமல் தண்ணீர் பேரலில் குழந்தையை சாக்கு போட்டு மூடி அந்த தண்ணீர் ட்ரம்மில் வைத்து அழித்து கொலை செய்துள்ளார். இது அந்த கொலை செய்துவிட்டு தானும் யாருக்கும் தெரியாது போல் உறவினர் ஒருவர் அந்த குழந்தை யாரும் பக்கத்தில் யாரோ கடலில் போய் கொண்டாங்க, இவங்க கொண்டாங்கன்னு முன்னுக்கு முரணாக பதிலான்னு சொல்லிட்டு இவரும் நாடகம் ஆடியது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த பகுதியில் அதாவது ஜாதகம் பார்த்து தேரனால் சித்திரை மாதத்தில் பிறந்த குழந்தைகள் தனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும், அதே நேரத்தில் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுங்கிறத நினைத்து பேரனை கொலை செய்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கலைவாணன். மேற்கு வங்கத்தில் ஏற்பட்ட ரயில் விபத்தில் 8 பேர் பலியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதற்கு காரணம் சிக்னல் கோளாறா, மனித தவறா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக சிறப்பு செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், விசாரணையில என்ன தெரிய வந்திருக்கு, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், ஒரு முறை இந்த மாதிரி ரயில் விபத்து ஏற்படும் போது இந்த 2 காரணங்களை பெரும்பாலும் சொல்லப்படும். அதாவது இந்த சிக்னல் கோளாறா இல்ல மனித தவறா என்ற 2 கேள்விகளிலும் இந்த ரயில் விபத்திலும் இந்த 2 கேள்விகளும் எழுந்துள்ளது. தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், அதாவது இந்த பயணிகள் ரயிலானது 2 சிக்னல் போஸ்டுக்கு நடுவே நிறுத்தப்பட்டிருப்பதாகவும், அதே போல இது சிக்னல் பிரச்சனை இருக்கும் போதுதான் இந்த மாதிரி 2 சிக்னல் போஸ்டுகளுக்கு இடையே பயணிகள் ரயிலானது நிறுத்தப்படும். அப்படி நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பின்னே வந்த அந்த கூட்ஸ் ரயிலானது மோதி இருக்கிறது. அதாவது முதற்கட்ட தகவல் என்னவென்றால், சிக்னல் கோளாறு ஏற்படும் பட்சத்தில், அதாவது அந்த ஆட்டோமேட்டிக் சிக்னலிங் சிஸ்டம் ஃபெயில் ஆகிறப்போ மேனுவல் சிக்னல்ஸ் ஃப்ரம் த ஸ்டேஷன் மாஸ்டர், அதாவது ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ் கொடுக்கக்கூடிய சமிக்கைகளை வைத்துதான் ட்ரெயின்கள் இயக்கப்படும். அப்படி ட்ரெயின்கள் இயக்கப்படும் போது அது ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பீட்ல மட்டும்தான் இயக்குவாங்க. அதாவது அவங்க ஒரு நிர்ணயிக்கப்பட்ட அந்த வேகத்துல மட்டும்தான் ரயிலை இயக்குவாங்க. ஆனா இந்த விபத்துல அப்படியும் இயக்கப்படல, சிக்னலிங் சிஸ்டம் ஃபெயில் ஆயிருக்கு. மேனுவலா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சமிக்கைகள் அந்த ரயில் இயக்கப்பட்டிருக்கு. ஆனா வேகமாக ரயிலானது மோதி இந்த விபத்து உள்ளாயிருப்பதாக தெரிகிறது. இதுதான் இந்த 2 கேள்விகளை தற்போது எழுப்புகிறது. இது மனித தவறா அல்லது சிக்னலிங்னால ஏற்பட்ட தவறா என்ற இந்த 2 கேள்விகளை தற்போது எழுகிறது. இது தொடர்பாக இனி போர்ட் ஆஃப் என்கொயரி வைப்பாங்க. அதுலதான் இது மனித தவறா இல்ல சிக்னலிங் சிஸ்டம்ல ஏற்பட்ட தவறா என்பது தெரிய வரும். அதே போல நம்ம காமிக்கக்கூடிய அந்த பிரத்யேக ஒரு படத்துல பார்க்கலாம், SLR அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம ஹைலைட் பண்ணி காமிப்போம். அந்த SLR அப்படிங்கிறது அன்ரிசர்வ்டு கோச், அதாவது பார்சல் லக்கே கோச்சஸ்க்கு இருக்கக்கூடிய அடுத்த கோச். அதாவது இந்த சிக்னல்ல மொத்தம் 3 கோச்சஸ் ரொம்ப சேதமடைந்திருக்கு. அது 2 லக்கே பார்சல் கோச்சும் ஒரு
இந்த ட்ரெயினோட கார்ட் கோச்சும் தான் அதிகமா சேதமடைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த முன்பதிவு செய்யப்படாமல் பயணிக்கக்கூடிய அந்த பயணிகளுக்கான பெட்டி, அந்த பெட்டியிலையும் இந்த சேதமானது பெரிதும் இருக்கு. இதனாலதான் இந்த இறப்பு எண்ணிக்கை வந்து தொடர்ந்து உயர்ந்துட்டு வரதை நம்ம பார்க்கிறோம். முதல்ல 2 இருந்தது, 5 இருந்தது, அதுக்கப்புறம் 8 இருந்தது, தற்போது அந்த இறப்பு வந்து 15 உயர்ந்திருக்கு. அதாவது இந்த அன்ரிசர்வ்ட் கோச்சஸ்ல வழக்கமாக இந்த நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல அதிக எண்ணிக்கையில பயணிகள் வந்து பயணிப்பாங்க. அதாவது இந்த அன்ரிசர்வ்ட் கோச்சஸ்ல தற்போது அதுவும் அந்த விபத்துல சிக்கி பெரும் சேதம் அடைந்திருப்பதால இந்த விபத்துல உயிரிழந்தவர்களோட எண்ணிக்கை இன்னும் உயரும் என்று அஞ்சப்படுகிறது. ஸ்ரீராம், காயமடைந்தவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள்லாம் வழங்கப்பட்டு வருது முகிலன்? இன்னைக்கு தினம் வந்து அமைச்சர் வந்து அங்க வரதா சொல்லியிருக்காங்க. வேற யாரெல்லாம் அதிகாரிகள்லாம் அங்க இருக்காங்க? என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? ஸ்ரீராம், எப்பவுமே இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்கும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு வார் ரூம் செட் பண்ணி அங்கிருந்து உயரதிகாரிகள் வந்து அந்த மீட்பு பணிகளை கோஆர்டினேட் பண்ணுவாங்க. தற்போது ரயில்வே துறை அமைச்சரும் அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு விருந்துட்டு இருக்காரு. இதுல காயமடைந்தவங்க மற்றும் இறந்தவர்களோட உடலானது வெஸ்ட் பெங்கால் அரசு மருத்துவமனைக்கு அங்கு அவங்களை எடுத்து செல்லப்பட்டு அவங்களுக்கு அங்க காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது மத்திய அரசு சார்பில் 2 லட்சம் ரூபாய் பணமும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த விபத்துல மீண்டும் அது கேள்விகள் எழும். அதாவது இந்தியன் ரயில்வே சிஸ்டத்துல மறுபடியும் இது வந்து ஒரு மனித தவறுனால நடந்த விபத்தா அல்லது ஃபூல் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்டோமேட்டிக் சிக்னலிங் சிஸ்டத்தினால ஏற்பட்ட ஃபால்ட்னால நடந்த விபத்தா என்ற 2 கேள்வி மீண்டும் எழுந்துள்ளது. இதற்கு இந்த இந்திய ரயில்வே ஆனது என்ன பதில் வழங்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸ்ரீராம், ரயில் விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15 உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான விவரங்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி முகிலன்.